அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பேர் கொண்டு துவங்குகின்றோம். இந்த இதமான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அளவிலா மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லன் வசஹ்லன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கையின் மலாய்க்காரர்களின் நவீன வரலாறு 1658 ஆண்டு இலங்கையை டச்சுக்காரர்கள் கைப்பற்றியதிலிருந்து தொடங்குகிறது. இலங்கை மலாயர், ஸ்ரீலங்கன் மெலேஸ் எனப்படுவோர் தென்கிழக்கு ஆசியாவைச் சேர்ந்த இலங்கையின் மலாய்கள் ஆவர். 2011 ஆண்டின் குடித்தொகை கணக்கெடுப்பின்படி இவ்வினத்தவரின் தொகை 0.20%, அதாவது 40,000 ஆகும். இவர்கள் இலங்கையும் இந்தோனேசியாவும் டச்சு ஆதிக்கத்தில் இருந்த நேரத்தில் குடிபெயர்ந்தவர்களின் வம்சாவளியினராக உள்ளனர். இரண்டாம் அலையாக இரு நாடுகளும் பிரித்தானிய பேரரசின் கீழ் வந்தபோது 1776 முதல் 1948 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மலேசிய தீபகற்பத்தில் இருந்தும் இடம்பெயர்ந்தனர். துவக்கத்தில் குடியேறியவர்கள் பெரும்பாலானோர் ஒல்லாந்தாட்சியில் படை வீரர்களாக அனுப்பப்பட்டவர்களாகும். இவர்கள் பிரித்தானியர் காலத்திலும் குடியேற்ற நாட்டை நிர்வகிக்க பயன்பட்டனர். இவர்களில் சிறந்த படை வீரர்கள், அரசியல்வாதிகள், விளையாட்டு வீரர்கள், வழக்கறிஞர்கள், கணக்காளர்கள், மருத்துவர்கள் என பலர் இருந்துள்ளனர். கொலம்பிற்கு நாடு கடத்தப்பட்ட அரசியல் கைதிகள் ஹல்ஸ்ட்ராப், பிரின்சஸ் கேட் என அழைக்கப்படும் பகுதியில் வசித்து வந்தனர். இந்த அரச நாடு கடத்தப்பட்டவர்கள் அவர்களின் மத ஆர்வத்திற்கும் இறையச்சத்திற்கும் பெரும் பெயர் பெற்றவர்கள். இலங்கையில் வேக்கந்த பள்ளிவாசல், பீர் சாஹிப் பள்ளிவாசல், கிண்ணியா மஸ்ஜித் மற்றும் புதிய சோனகத் தெருவில் உள்ள கொழும்பு பெரிய பள்ளிவாசல் உட்பட பல பள்ளிவாசல்களை கட்டி இஸ்லாத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றினர். சாவகச்சேரி, யாழ்ப்பாணம் அதாவது ஜாவாப்பட்டினம், கிண்ணியா, சம்மந்துறை, ஜாகம, ஜாகொட்டுவ, ஜாயல, ஜாவத்த, ஜாகொட, பண்டகிரிய, போலன், காசின்கம, அக்பர் டவுன், தையிட்டி அதாவது ஜாவா வீதி, தச்சத்தோப்பு, தவடி மற்றும் தவசிக்குளம் என்ற பெயர்களும் இவர்களினால் சூட்டப்பட்டவைகளாகும். மட்டுமல்லாமல் இந்த பிரதேசங்களில் உள்ள மஸ்ஜிதுகளில் பெரும்பான்மையானவை இவர்களால் நிறுவப்பட்டதாகும். 1857 ஆண்டில் சிலோன் மலாய் ரைபிள் படைப்பிரிவை கலைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அப்துல் ஹமீத் பஹார், பாபா ஊனுஸ் சால்டின், அஹ்மத் பஹார், சுபதார் அட்ஜுடன்ட் ஜுமாத் மற்றும் பாபா தீன் போர்ஹாம் ஆகியோர் சந்தித்து பென்ஷனர்ஸ் அண்ட் ஜெனரல் ஃபண்ட் PGF அதாவது ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் பொது நிதி என்ற ஒரு நிதியை உருவாக்கினர். இந்த நிதி அமைப்பின் நோக்கமே ஒரு மஸ்ஜிதை கட்டுவது மற்றும் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்காக ஒரு நிலத்தை வாங்குவதும் ஆகும். அவர்களின் முயற்சிகள் வெற்றி அடைந்தன. This was in the year 1864 when the Malay regiment was disbanded by the British Army. So the people in the Malay regiment wanted to have a masjid of their own, and they purchased a 15 block of land and they built this masjid. மற்றும் இரண்டு நோக்கங்களும் குறுகிய காலத்திற்குள் நிறைவேறின. மஸ்ஜித் கட்டி முடிக்கப்பட்டதும் மஸ்ஜிதுல் ஜாமியா என்று பெயர் வைக்கப்பட்டது. அதுதான் நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த பள்ளிவாசலாகும். பின்னர் ஜாவத்தையில் ஒரு மக்பரா அடக்கஸ்தலம் வாங்கப்பட்டது. இந்த இரண்டு நிறுவனங்களும் ஜனாப் அப்துல் ஹமீத் பஹாரின் மேற்பார்வையில் இருந்தன. காலப்போக்கில் இந்த பள்ளிவாசலுக்கு மெலே உயர் பதவிகளுள்ள அதிகமான படை வீரர்கள் தமது முழு சீருடையுடன் தொழுகைக்காக வந்து செல்ல ஆரம்பித்ததும் இதற்கு மெலே மிலிட்டரி மொஸ்க், மெலே இராணுவ பள்ளிவாசல் என பெயர் வந்தது. இம்மஸ்ஜிதை கட்டுவதற்காக 1864 ஆண்டு 25,000 ரூபாவுக்கு 15 பேர்ச்சஸ்கள் வாங்கப்பட்டு அந்த நிலத்தில் கட்டப்பட்டது. 1921 ஆண்டு இந்த முகப்பு தோற்றம் சிறிது மாற்றம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. அதுபோலவே இந்த முகப்பு தோற்றம் களிமண்ணால் கட்டப்பட்டது மற்றும் இதன் சுவர்கள் சுமார் 12 அங்குலம் அதாவது 1 அடி தடிமன் கொண்டது. இதன் அடிப்படையிலேதான் இலங்கை அரசாங்கத்தின் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அதாவது தொல்பொருளியல் திணைக்களம் இந்த பள்ளிவாசலை தொல்பொருளாக பதிவு செய்துள்ளது. இன்று இப்பிரதேச சூழல் மாறி அதிகமான குடியேற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மட்டுமல்லாமல் புதிய தொடர் மாடி வீடுகள், தேசிய சர்வதேச கம்பெனிகள், காரியாலயங்கள் என புது வர்த்தக மையங்கள் அதிகரித்துள்ளன. இதனால் ஐவேளை தொழுகைக்கும் வாராந்த ஜும்ஆ தொழுகைக்கும் வருவோர் தொகை அதிகரித்துள்ளது.
இதனால் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமைகளில் மக்கள் பாதைகளில் தொழும் காட்சி, இதனால் பாதையில் செல்லும் பிற மதத்தவர்களுக்கும் சிரமங்களும் இடையூறுகளும் ஏற்படுகின்றன. So most times on Jummah days as well as on days of the festivals, they have to use the road, affecting traffic and all that. Jummah waktuna tumpat sampai tengah jalan ke jor sembahyang itu lain orang panle itu atau problem atu ada itu sangke madam egalge madam patham idike enda idangenegi the apartment mattam 650 family houses poleki idhe madiri pakkathula developments cinnamon life அதே மாதிரி ஐடிசி இங்கிட்ட எல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் உள்ள ஸ்டாஃப்ஸும் இங்கே தான் ப்ரே பண்ண வரலாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த குறைபாட்டை நீக்க தற்போதைய மஸ்ஜிதுக்கு பின்பக்கமாக ஒரு புதிய கட்டிடத்தை கட்ட எமது நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. ஏனெனில் தற்போதைய சுமார் 150 வருடங்கள் பழைமை வாய்ந்த கட்டிடத்தை எக்காரணம் கொண்டும் புதுப்பிக்கவோ அல்லது அதன் தோற்றத்தை மாற்றவோ அரசாங்கத்தின் தொல்பொருளியல் திணைக்களம் ஒருபோதும் அனுமதிக்காது. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 24ஆம் திகதி ஏப்ரல் மாதம் 2023ஆம் ஆண்டு மஸ்ஜிதை மறு அபிவிருத்தி செய்வதற்கான எங்களின் விண்ணப்பத்தை நகர அபிவிருத்தி அதிகார சபை அங்கீகரித்துள்ளது. மேலும் 5 மாடிகளுக்கான அனுமதி கோரப்பட்ட போதிலும் 2 மாடிகளுக்கான அனுமதியையே பெற்றுக் கொண்டுள்ளோம். The Urban Development Authority has given us permission to build or redevelop this 160-year-old Masjid al-Jamia. We were allowed only to have a ground floor plus 2 floors plus a top concrete floor. So inshallah, hopefully in time maybe they will give us permission to go another 2 floors. மேலும் இதற்கான அடிக்கல்லும் நாட்டப்பட்டு விட்டது. இப்பொழுது வேலைகளை மிக அவசரமாக ஆரம்பிக்கவும் நாம் திட்டமிட்டுள்ளோம். இதற்காக சுமார் இலங்கை ரூபாய்ப்படி 220 மில்லியன் ரூபாய் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இது மலாய்க்காரர்களுக்காக செய்யப்படும் உபகாரம் அல்ல. எமது நாட்டில் இந்த தேசத்திற்கு முஸ்லிம்களால் ஆற்றப்பட்ட பணிகளை ஞாபகப்படுத்தவும், வரலாற்றில் இந்நாட்டில் தொன்று தொட்டு இந்நாட்டுக்கு விசுவாசமாக முஸ்லிம்கள் வாழ்கின்றனர் என்பதையும் எடுத்து காட்டுவதுமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய மஸ்ஜித்களின் அமல்கள் தொழுகையோடு சுருக்கிக் கொள்கின்றனர். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலான மஸ்ஜிதுன் நபவியில் சமயம் சமூகம் சார்ந்த சகல விடயங்களும் மஸ்ஜிதில் தான் நடைபெற்றன. அந்த அடிப்படையில் கீழ்வருமாறு எமது மஸ்ஜிதில் அமல்கள் நடைபெறுகின்றன. பகுதி நேர ஹிஃபுல் மதரசா, மக்தப் குர்ஆன் மதரசா, ஆரம்ப பாடசாலை மொண்டசூரி, உயர்தர மாணவர்களுக்கான கருத்தரங்குகள், பெரியவர்களுக்கான அல் குர்ஆன் ஓதற்கலை அதாவது தஜ்வீத் வகுப்புகள், ஞாயிறு அகதியா பாடசாலை, கூட்டு ஜகாத் முறையும் சுயதொழில் திட்டமும், சமூக சேவை பிரிவு அதாவது சமூக வாழ்வாதார திட்டம். The janaza is one issue. The library is another issue for the Muslim students to come and learn about the religion. We intend to also have a separate area for the ladies to come and pray here instead of trying to go up when they are downstairs. Encourage the non-Muslims to come and learn the religion and help to stabilize the relationship that we have with the non-Muslims. We believe that there will be tourists coming in, Muslims and non-Muslims, which will be helpful for them to know about this mosque, the Malay mosque, as identified by in the past, and also as a tourist attraction in our endeavors. Allah should help us to build this mosque, and the donors who have come forward should help us generously to develop this mosque. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு ஓமையாவது ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை முளைப்பிக்கும் ஒரு வித்தை போன்றது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகின்றான். இன்னும் அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கறிபவன்.
என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்களும் அள்ளி வழங்குங்கள். மட்டுமல்லாமல் எம்மை பெற்றெடுத்த எமது அன்பு பெற்றோர்களாகிய அன்பான தாய் தந்தையினரின் பேரில் சதகா ஜாரியாவாக வாரி வழங்குங்கள். அல்லாஹ் நிச்சயம் உங்கள் கைகளை வெறுங்கைகளாக ஆக்க மாட்டான். அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.